வணக்கம் மக்களே, நீங்கள் பார்க்குறதும் கேட்குறதும் மைக்ராஃபிக் ஸ்டுடியோஸ். இந்த சேனலில் நம்ம இது இருக்கும் நிறைய ஃபோட்டோஷாப் டுட்டோரியல்ஸ்லாம் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த கொலாஜ் இமேஜ் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். டுட்டோரியலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ நான் எப்பப்பெல்லாம் வீடியோ போடணும் அதுக்கான அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். இந்த கொலாஜ் ஒர்க்கை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஃபோட்டோஷாப்பில் இருக்கிற ஒரு 2 பேசிக்கான விஷயத்தை மட்டும் சொல்லிவிட்டு ஆரம்பிக்கிறேன். அதுதான் இந்த கொலாஜ் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்னென்னா, ஃபோட்டோஷாப்பை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான மாஸ்கிங் இருக்குது. அது என்ன மாஸ்க்குனா, ஒன்று லேயர் மாஸ்க்கு, இன்னொன்று கிளிப்பிங் மாஸ்க்கு. லேயர் மாஸ்க்குனா ஒரு ஷேப் டூல், அதாவது ஒரு ரெக்டாங்கிள் டூலை ஃபார்ம் பண்ணி ஒரு ரெக்டாங்கிள் ஃபார்ம் பண்ணிட்டு இங்கே இருக்க இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த லேயர்லேயே ஒரு மாஸ்க் ஒன்று விசிபிள் ஆகும். அது என்னென்னா, அதில் ஒயிட் கலரில் இருக்கிறது எல்லாமே தெரியும், பிளாக் கலரில் இருக்கிறது எதுவுமே தெரியாது. அதுதான் இந்த லேயர் மாஸ்கோட தன்மை. இந்த லேயர் மாஸ்க்கை அந்த லேயருக்குள்ளேயே மாஸ்க் ஆகிறதுனால தான் இதுக்கு லேயர் மாஸ்க்குன்னு பேர் வச்சுருக்காங்க. அடுத்தது இன்னொரு மாஸ்க் இருக்குது. அது என்ன மாஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு பேர் கிளிப்பிங் மாஸ்க். கிளிப்பிங் மாஸ்க் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த லேயரை ஹைட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த நியூ லேயரில் ஒரு ஷேப்பை வரைஞ்சி அதுக்கு எனக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலரும் கொடுத்து ஃபில்லும் பண்ணிக்கிறேன். ஆல்ட் பேக் ஸ்பேஸ் அமுத்தினா கலர் ஃபில் ஆகிடும். கண்ட்ரோல் பேக் ஸ்பேஸ் அமுத்தினா பேக்ரவுண்டில் கலர் ஃபில் ஆகும். இப்போது இந்த லேயரில் இந்த ரெக்டாங்குலர் பாக்ஸ் ஒன்று க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போது நான் இந்த ரெட் கலர் லேயரை இதுக்கு கீழே எடுத்துகிட்டு வரேன். அதாவது இந்த இமேஜுக்கு பின்னாடி வச்சுட்டேன். அந்த லேயரை வச்சுட்டு கண்ட்ரோல் ஆல்ட் ஜி கொடுத்தா இந்த லேயர் மேலே இருக்க லேயரை கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஆல்ட் ஜி கொடுத்தா கீழே நம்ம எந்த கலர் வச்சோமோ, எந்த கலர் லேயரில் எந்த கலர் பாக்ஸ் வச்சோமோ அந்த பாக்ஸுக்கு மேலே மாஸ்க் ஃபார்ம் ஆகி கிளிப் ஆகிடும். அதனால தான் இதுக்கு பேர் கிளிப்பிங் மாஸ்க் அப்படின்னு வச்சுருக்காங்க. நீங்கள் கண்ட்ரோல் ஆல்ட் ஜி ஷார்ட்கட் தெரிலனா நீங்கள் ஆல்ட்டை ஹோல்டு பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த லேயருக்கு 2 லேயருக்கு நடுவில் உங்கள் மவுஸ் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அங்கேயே உங்களுக்கு கேட்கும். அது கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு கிளிப் ஆகிடும். கீழே பின்னாடி இருக்க லேயர் கூட முன்னாடி இருக்க லேயர் கிளிப் ஆகிடும். அதாவது பின்னாடி இருக்க லேயரில் எங்கெங்கெல்லாம் கண்டென்ட் இருக்கோ அங்கே இருக்க கண்டென்ட்டில் மட்டும்தான் இந்த லேயர் ஃபார்ம் ஆகும், கிளிப் ஆகும். இதுக்கு பேர் தான் கிளிப்பிங் மாஸ்க். இதை வச்சு நம்ம அந்த கொலாஜ் இமேஜை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ஆக்சுவலாக ஒரு சிங்கிள் இமேஜ் கொலாஜ் ஒர்க். அதாவது ஒரே பிக்சரில் நிறைய இமேஜஸ் ஒன்றா சேர்ந்து ஒரே பிக்சராக ஃபார்ம் ஆகுது சிங்கிள் பிக்சர் கொலாஜ் ஒர்க் அப்படின்வாங்க. அது எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணிப்போம். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டு பேக்ரவுண்ட் எதுக்கு ஒயிட்னா கொஞ்சம் உங்களுக்கு பார்க்க ஈஸியாக ஸ்மூத்தாக இருக்குமே, அதுக்காக பேக்ரவுண்ட் உங்களுக்கு ஒயிட் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தனியாக நியூ லேயரை க்ரியேட் பண்ணி பேக்ரவுண்டை மாற்றிக்கலாம். நான் நியூ லேயர் க்ரியேட் பண்ணிட்டேன். எனக்கு எந்த பேக்ரவுண்ட் வேணும்னு நினைக்கிறேனோ அந்த பேக்ரவுண்டை நான் வைக்கிறேன். ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டு ஆல்ட் பேக் ஸ்பேஸ் அனுப்புகிறேன். அந்த பேக்ரவுண்டு அந்த நியூ லேயரில் கிளிக் ஆகிருக்கு. இப்போ நான் இந்த நியூ லேயரை ஹைட் பண்ணுறேன்னா எனக்கு அந்த பேக்ரவுண்ட் கலர் மறைஞ்சி நான் நார்மலாக இமேஜ் ஓப்பன் பண்ண மாதிரி வச்சுருந்தா ஒயிட் கலரே வந்துடும். உங்களுக்கு வேணுன்னா ஒயிட் கலர் கூட ஒர்க் பண்ணலாம். நான் இந்த கலர் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக பண்ணுறேன். இப்போ இது கொஞ்சம் ரொம்ப பிளெயினாக இருக்குது, பிளெயின் கலர் ஆகுது. நமக்கு இந்த மாதிரி கலர் வேணால் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் கலர் வேணும், ஒரு டார்க் ஷேடட் அது மாதிரிலாம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுவும் பண்ணலாம். டார்க் ஷேட்னா டார்க் கலர் கொஞ்சம் செலக்ட் பண்ணிட்டு ப்ரஷ் டூல் செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணுங்கள். ஒப்பாசிட்டியை கம்மி பண்ணிவிட்டு ப்ரஷ் டூலை வச்சு லைட்டாக அதோட எட்ஜஸ்க்கு ப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த
எட்ஜஸ் வந்து க்ளீனாக தெரியாமல் கொஞ்சம் இங்கேருந்து ஃபேட் அவுட் ஆகிறது க்ளீனாக தெரியும். ஸோ வந்துட்டு அது வந்து இது தனியாக எட்ஜஸ் அது தனியாக எட்ஜஸ்ன்னு தெரியாமல் கொஞ்சம் நல்லா ஷார்ப் எட்ஜஸ் இல்லாமல் கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு தேவையான இமேஜை க்ரியேட் பண்ணிக்கோங்க. இமேஜை க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்டாங்குலர் ஷேப் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அது மூலமாக நம்ம வந்து மாஸ்டர் வந்து கிளிக் பண்ணலாம். அதுக்கு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் கொடுத்துக்கோங்க. இது வந்து நான் ஒரு நியூ லேயரில் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு நீங்கள் எந்த இமேஜை எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இமேஜ் எடுத்துன்னு வந்து இதுக்குள்ளே இது பண்ணுங்கள். இப்போ இந்த இமேஜ் வந்து அந்த ரெக்டாங்குலர் ஷேப் இமேஜுக்கு இப்போ வந்து அந்த ரெக்டாங்குலர் ஷேப் நம்ம க்ரியேட் பண்ண இமேஜ் வந்து இந்த இமேஜுக்கு பின்னாடி இருக்குது. அதாவது இந்த லேயருக்கு பின்னாடி லேயரில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் லேயர் கலரில் இந்த இமேஜுக்கு கீழே தான் அது இருக்குது. அப்படின்னா இந்த இமேஜுக்கு பின்னாடி தான் அது இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இமேஜோட லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+Alt+G கொடுங்க. Ctrl+Alt+G கொடுத்தா பின்னாடி இருக்க அந்த ரெக்டாங்குலர் இமேஜ் கூட இது கிளிப் ஆகிடும். ஸோ அந்த ரெக்டாங்குலர் இமேஜ் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு மட்டும்தான் முன்னாடி இருக்க இமேஜ் விசிபிளாக இருக்கும். இப்போ இதை வந்து ஒரு பிக்சர் ஒரு ஃப்ரேம் வைக்கணும், ஒரு ஸ்ட்ரோக், அதாவது இது எட்ஜஸில் ஒரு ஸ்ட்ரோக் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அந்த ரெக்டாங்குலர் ஷேப் லேயரை கிளிக் பண்ணிக்கோங்க. டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லேயர் ஸ்டைல் டயலாக் பாக்ஸ் பாப் அவுட் ஆகும். அதில் ஸ்ட்ரோக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஆப்ஷனை செலக்ட் பண்ண உடனே அங்கே ஸ்ட்ரோக் வந்துடும். இந்த ஸ்ட்ரோக் சைஸில் உங்களுக்கு எந்த சைஸில் ஸ்ட்ரோக் வேணுமோ அந்த சைஸில் வச்சுக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணால் திக்னஸ் இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் பண்ணால் திக்னஸ் கம்மியாகும். கலர் வேணும்னா கலர் கூட மாற்றிக்கலாம். இப்போது இது ஒரு இமேஜ் தான் இருக்குது. இதே மாதிரி இன்னொரு இமேஜ் சேர்ந்து இதே மாதிரி இன்னொரு பிக்சர் சேர்ந்தால் இதோட கண்டினியூஷன் மாதிரி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ரெண்டு லேயரையும், அதாவது இந்த இமேஜ் லேயரையும் அந்த ஷேப் லேயரையும் காப்பி பண்ணுறீங்க. Ctrl+J அமுத்தினா காப்பி ஆகும். இல்லைனா ஆல்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணிங்கன்னா காப்பி ஆகிடும். காப்பி ஆன உடனே அந்த ஷேப் லேயர் இருக்குல்ல அந்த லேயரை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு Ctrl+T அமுத்துங்க. Ctrl+T அமுத்தினா அந்த லேயருக்கு மட்டும் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளை ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் நகர்த்துனீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு இமேஜ், இன்னொரு பிக்சர் அந்த இமேஜோட கண்டினியூஷனாக வரும். அதை உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி டில்ட்டும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மறுபடியும் ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிட்டு Ctrl+J அமுத்துனீங்கன்னா இன்னொரு லேயர் காப்பி ஆகும். அதாவது இது காப்பி ஆகும், இன்னொரு லேயருக்கு இந்த இமேஜ் காப்பி ஆகும். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ரெக்டாங்குலர் ஷேப் லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+T அமுத்துங்க. என்டர் அமுத்திட்டிங்கன்னா இந்த இமேஜ் செட் ஆகிடும். இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்டு வரணும். வெல் இப்படி தான் வந்துட்டு இந்த இமேஜ் எல்லாத்தையும் இந்த கொலாஜ் சிங்கிள் பிக்சர் கொலாஜ் இமேஜஸ் ரெடி பண்ணணும் செய்வாங்க.
உங்களுக்கு இதில் வேணால் ஏதாச்சும் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஃபோட்டோஷாப்பில் இல்லாத இது எதுவுமே கிடையாது. ஃபோட்டோஷாப்பில் பண்ண முடியாதது, இமேஜை பொறுத்த வரைக்கும் பண்ண முடியாதது இது எதுவுமே கிடையாது. ஃபோட்டோஷாப்பில் எல்லாமே பண்ணலாம். இன்றைக்கி கிளாஸ் இதோட முடியுது. மீண்டும் ஒரு நல்ல அற்புதமான கிளாஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் வித் மை கிராஃபிக் ஸ்டுடியோஸ்.